அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரம்பிற்கு அடுத்த பேரிடியை இறக்கிய ஈரான் கார்முஸ் நீரிணை விவகாரத்தில் புதிய திருப்பு. மிக ரகசியமான ஆயுத கிடங்கை காட்சிப்படுத்தி அதிரடி காட்டும் ஈரான். 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரி ஏவி வடகொரியா எச்சரிக்கை. அதிலும் ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா. ஈரான் போரில் அதிரடி திருப்பம். கார்முஸ் பகுதியில் 5000 கடற்படை வீரர்களை களமிறக்கும் ட்ரம்ப். காக் தீவில் அமெரிக்கா தாக்குதல். ஈரான் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. அமெரிக்காவுக்குள்ளே பழிவாங்கும் படலம். பாதுகாப்பு பிரிவினர் அதிர்ச்சி. வெடிகுண்டுகளுடன் பாகிஸ்தானில் நுழைந்த ட்ரோன்கள். ஈரான் அமெரிக்கா போர் சூழலில் பதற்றம். ஈரானின் பெட்ரோலிய உயிர் நாடி மீது கொண்டு மழை. சீனாவை வம்புக்கு இழுக்கும் அமெரிக்கா. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குமாறு அமெரிக்கா கெஞ்சுகிறது. ஈரான் அமைச்சர் அராக்சி கருத்து. தொடர்பென விரிவான செய்திகள். சரக்கு வர்த்தகம் சீன யுவானில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் கார்முஸ் நீரிணை வழியாக செல்ல எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சாத்தியமான நடவடிக்கை கார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கான ஈரானின் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே கூறப்படுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்றே தெரிய வருகிறது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் தடைக்குள்ளான ரஷ்ய எண்ணெய் ரூபல் அல்லது யுவானில் விலை நிர்ணயிக்கப்படுவதை தவிர பெரும்பாலான உலகளாவிய எண்ணெய் வர்த்தகம் அமெரிக்க டாலர்களிலேயே நடைபெறுகிறது. எண்ணெய் வர்த்தகத்தில் யுவானின் பயன்பாட்டை விரிவுபடுத்த சீனா பல ஆண்டுகளாக முயன்று வருகிறது. இருப்பினும் டாலரை முதன்மையான இருப்பு நாணயமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. எரிபொருள் விநியோகத்திற்கான ஒரு முக்கிய பாதையான கார்முஸ் நீரிணையில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்த கவலைகள் எண்ணெய் விலைகளை ஜூலை 2022க்கு பிறகு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளன. கார்முஸ் நீரிணை ஊடாக நாளொன்றுக்கு சுமார் 20 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் உலகளாவிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 20% கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுக்க மார்ச் 1 முதல் கார்முஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் முடக்கியது. தற்போது 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அந்த நீரிணையை கடக்க காத்திருக்கும் நிலையில் ஈரான் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்துள்ளது அடுத்த நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றே கூறப்படுகிறது. ஈரான் தனது புதிய கடற்படை ஆயுத திறனை வெளிப்படுத்தும் வகையில் பூமிக்கு அடியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் மிசைல் நகரம் என்ற ரகசிய தளத்தின் காட்சிகளை வெளியிட்டுள்ளது. ஈரானிய ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி தற்கொலை தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் பெரியளவிலான கடல் ட்ரோன் படைகள் தற்போது கார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி வெளியிட்ட காட்சிகளில் நீண்ட சுரங்க பாதைகளில் கடல் ட்ரோன்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் கடல் வெடிகுண்டுகள் வரிசையாக குவிக்கப்பட்டிருப்பது காணப்படுகிறது. சில ஆயுதங்கள் சோதனைக்காக ஏவப்படும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகள் எப்போது பதிவு செய்யப்பட்டவை என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும், மேலும் அந்த தளம் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தாக்குதலுக்குள்ளானதா என்பதும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு புகைப்படத்தில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியின் புகைப்படத்துக்கு கீழே ட்ரெய்லரில் பொருத்தப்பட்ட கடற்படை ட்ரோன் சுரங்க பாதை நிறுத்தப்பட்டிருப்பதும் காணப்படுகிறது. எண்ணெய் கப்பல்களுக்கு தாக்குதல் கடல் ட்ரோன்கள் எனப்படும் இந்த சிறிய படகுகள் அண்மையில் பெர்சிய நீரிணை பகுதியில் 2 எண்ணெய் கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ட்ரோன்கள் தண்ணீரின் மேற்பரப்பில் அதற்கு கீழே பயணம் செய்து வெடிபொருட்களுடன் இலக்கை மோதி வெடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. மார்ச் 1 MKD B-bomb எண்ணெய் தாங்கி என்ற கச்சா எண்ணெய் கப்பல் ஓமான் கடற்கரையில் இருந்து சுமார் 44 கடல் மைல் தொலைவில் தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் கப்பலின் இயந்திர அறையில் வெடிப்பு மற்றும் தீ ஏற்பட்டதாக பிரித்தானிய மேரிடைம் ரேட் ஆபரேஷன் தெரிவித்துள்ளது.
சம்பவத்தில் ஒரு கப்பல் பணியாளர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் சோனாங்கோல் நம்பி ஆயில் டேங்கர் என்ற மற்றொரு கப்பல் கோர் அல் ஷுபாய் போர்ட் அருகே நங்கூரமிட்டிருந்த போது தாக்கப்பட்டது. கப்பலில் இருந்த 23 பணியாளர்களும் பாதுகாப்பாக இருந்ததாக அதன் நிறுவனம் தெரிவித்தது. கார்முஸ் ஜலசந்தி வழியாக உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்றாகும். உலகளவில் விநியோகிக்கப்படும் எண்ணெயில் சுமார் 1/5 பகுதி இந்த நீரிணை வழியாகவே கடந்து செல்கிறது. இந்த பாதையை முடக்க முடியும் என ஈரான் முன்பு எச்சரித்திருந்தது. அதேவேளை கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்தால் உலக எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $200 எட்டக்கூடும் எனவும் ஈரான் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு கடலை நோக்கி 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வடகொரியா ஏவியுள்ளது. அண்டை நாடுகளிடையே எச்சரிக்கையை தூண்டியுள்ளது. சனிக்கிழமை அன்று வடகொரியா 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியாக ஏவியுள்ளது. அமெரிக்கா தென்கொரியாவின் சுதந்திர கேடயம் பயிற்சிகளின் போது இந்த சோதனை தூண்டப்பட்டுள்ளது. இந்த ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா களமிறங்கி இருப்பதை எடுத்து காட்டுகிறது. அத்துடன் மேலும் வடகொரியாவின் இந்த நடவடிக்கையானது அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பானில் உயர்மட்ட எச்சரிக்கைகளை தூண்டியது. அத்துடன் அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கை அறிவிப்பாக வடகொரியா இதனை எடுத்து காட்டியுள்ளது. தென்கொரிய கூட்டுப்படை தலைவர்கள் பியோங்யாங்குக்கு அருகிலுள்ள சுனான் பகுதியில் இருந்து உள்ளூர் நேரப்படி மதியம் 1:20 மணியளவில் ஒத்திசைக்கப்பட்ட ஏவுதலை அடையாளம் கண்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் மத்திய கிழக்கு மோதலுக்கு அடுத்து வடகொரியா இந்த ஏவுகணை சோதனையை நடத்தி முடித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையில் மோதல் பலம் வாய்ந்ததாக நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் திடீர் திருப்பமாக வடகொரியா சரமாரியான ஏவுகணைகளை ஏவி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதலுக்கும் அமெரிக்கா மீது தனது கண்டனத்தை வடகொரியா விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலகம் மொத்தம் எண்ணெய் விநியோகம் ஸ்தம்பித்துள்ள நிலையில் கார்முஸ் நீரிணையில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படை வீரர்களை ட்ரம்ப் களமிறக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் அமெரிக்க ராணுவம் களமிறங்கக்கூடும் என்ற அச்சம் வியாபித்து வந்த நிலையிலே தற்போது கார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா கடற்படை சேவையை களமிறக்க உள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் கோரிக்கையிட்டு கடற்படை பயண பிரிவை களமிறக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்காவின் ஒரு கடற்படை பயண பிரிவு என்பது பொதுவாக பல போர்க்கப்பல்களையும் 5000 வீரர்களையும் உள்ளடக்கியதாகும். ஜப்பானில் செயல்பட்டு வந்த US ட்ரிபோலியற்ற போர்க்கப்பலுடன் இந்த 5000 வீரர்களும் தற்போது மத்திய கிழக்கு நோக்கி விரைந்துள்ளனர். வெள்ளிக்கிழமை போர் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க வீரர்களின் இறப்பு எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. ஈரானின் தாக்குதலில் அமெரிக்க ராணுவத்தினர் பலர் உயிரிழந்துள்ளமையை எடுத்து காட்டுகிறது. அத்துடன் மறுபக்கம் ஈரானும் தனது படை வீரர்களை களமிறக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் போர் சூழலில் அதிக பதற்றம் ஏற்பட்டுள்ளமை காணத்தக்கதாக அமைந்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் காக் தீவு மீது அமெரிக்கா தாக்கியதை அடுத்து இப்பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் எண்ணெய் நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகளும் இலக்கு வைக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான காக் தீவு மீதான தாக்குதல்களை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து ஈரானிய ராணுவம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் மீது சிறிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு நன்மை பயக்கும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் சாம்பல் மேடாக்கப்படும் என ஈரானின் அல் அன்பியா தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படும் நாடுகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் விநியோக கட்டமைப்புகள் இந்த தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரான் கடற்கரையில் இருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. காக் தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாகவும் கருதப்படுகிறது. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதி 90% இந்த தீவின் மூலமே முன்னெடுக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஈரான் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்காவிற்குள் தனிநபர் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளமை அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை மட்டும் மெக்சிகன் மற்றும் வெர்ஜீனியா ஆகிய மாநிலங்களில் 500 மைல் இடைவெளியில் 2 பயங்கரவாத சம்பவங்கள் பதிவாகியுள்ளன.
மிச்சிகனில் லெபனானில் பிறந்த ஐமன் கஷாலி என்பவர் வெடிபொருட்கள் மற்றும் பெட்ரோல் நிரப்பப்பட்ட தனது வாகனத்தை யூத வழிபாடு தளம் ஒன்றுக்குள் மோதி தீ வைத்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலில் தனது குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்படுவதற்கு பழி வாங்கவே அவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை அடுத்த இறுதியில் அவர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். அதே நேரத்தில் வெர்ஜீனியாவின் ஓல்ட் டொமினியன் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் IS ஆதரவாளர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த இரண்டு சம்பவங்களுக்கு இடையே நேரடி தொடர்புகள் இல்லை என கூறப்படுகின்றது. அதே சமயம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களத்தின் உளவு பிரிவில் மேற்கொண்டுள்ள 50% ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் இத்தகைய சுய தாக்குதல்களை கண்டறிவதில் பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க குடிவரவு விவகாரங்களில் அரசு அதிக கவனம் செலுத்துவதால் மத்திய கிழக்கு போர் காரணமாக உள்நாட்டில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் புறக்கணிக்கப்படுவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரான் அமெரிக்கா மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் வெடிகுண்டுகள் ஏந்திய ட்ரோன்கள் நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் வெடிகுண்டுகள் ஏந்திய 2 ட்ரோன்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஒன்று பைசாபாத் இன்டெலிஜென்ஸ் அருகிலும் மற்றொன்று 19 செக்டர் பகுதியிலும் விழுந்ததாக டவுன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் வெடிகுண்டுகள் ஏந்தி இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவை எங்கிருந்து வந்தது, யார் அனுப்பியது என்பது இன்னும் தெளிவாகவில்லை. சம்பவத்துக்கு பிறகு இஸ்லாமாபாத் விமான நிலையம் மூடப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவின. ஆனால் பாகிஸ்தான் விமான நிலைய அதிகாரிகள் விமான சேவைகள் வழக்கம் போல் இயங்குவதாக அறிவித்துள்ளனர். பாகிஸ்தானை குறிவைக்க ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை விடுத்த சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா மோதல் தீவிரமடைந்த சூழலில் நடந்ததால் பாதுகாப்பு சூழ்நிலைகள் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் பெட்ரோலிய உயிர்நாடி என்று அழைக்கப்படும் ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் காக் தீவு மீது அமெரிக்கா கொண்டு வீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. அத்துடன் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா காக் தீவிலிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்கிறது. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரான் கடற்கரையில் இருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. காக் தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படுவதுடன் இதுவும் அழைக்கப்படுகிறது. தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் மூலமே ஈரான் முன்னெடுக்கின்றது. காக் தீவு மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காக் தீவு மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க படைகள் காக் தீவின் ராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய்ற்றுமதி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கார்மஸ் நீர்மை ஊடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ ஒரு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் மீண்டும் இந்த தீர்மானம் பரிசீலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவின் ராணுவ இலக்குகள் மீது நடத்தப்படும் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகளின் கூட்டு நடவடிக்கை கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கு போர் பதற்றம் இன்னும் அதிகரித்துள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் ஹெலிகாப்டர் தளத்தை இலக்கு வைத்து இன்று பாரிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈராக் அரசாங்கத்தின் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள அதி உயர் பாதுகாப்பு வலயமான கிரீன் சோன் பகுதியிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து தூதரக வளாகத்துக்குள் இருந்து கரும்புகை வெளியேறியதை அங்கிருந்த சாட்சிகள் உறுதிப்படுத்தின. இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், கட்டட சேதங்கள் குறித்து பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உத்தியோகபூர்வமாக தகவல் வெளியிடவில்லை. எனினும் இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கடும் பதற்றம் நிலவியுள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் விடயத்தில் அமெரிக்கா இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. முன்பு இந்தியா ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இப்போது இந்தியா உட்பட உலக நாடுகள் ரஷ்யாவிடம் மசகு எண்ணெயை வாங்க அமெரிக்கா வலியுறுத்துகிறது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த இந்தியாவை மிரட்டுவதில் அமெரிக்கா பல மாதங்கள் செலவிட்டது. தற்போது ஈரான் உடனான 2 வார போருக்கு பிறகு
வெள்ளை மாளிகை இந்தியா உட்பட உலக நாடுகளிடம் ரஷ்யாவிடம் மசகு எண்ணெய் வாங்க கெஞ்சுகிறது. ஈரான் மீதான போரை ஆதரிப்பதால் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று ஐரோப்பா நினைத்தது பரிதாபகரமானது என்றார். மசகு எண்ணெய் விலை உயர்ந்து வருவது ரஷ்யாவுக்கு பெரும் வருவாய் ஊக்கத்தை அளிப்பதாக ஒரு பத்திரிகை வெளியிட்ட தலைப்புச் செய்தியை பகிர்ந்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். முன்னதாக கடந்த வியாழக்கிழமை ட்ரம்ப் நிர்வாகம் கடலில் சிக்கி தவிக்கும் ரஷ்ய மசகு எண்ணெயை வாங்க நாடுகளை அனுமதிக்கும் வகையில் 30 நாள் விலக்கு அறிவித்திருந்தார். மத்திய கிழக்கில் போருக்கு மத்தியில் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றான கார்முஸ் நீரினை ஈரான் மூடியதன் காரணமாக மசகு எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டிய பின்னர் அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுத்தது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.